எம் அம்மா யார் தெரியுமா எனக் கேட்டாள். கயல்விழி கண்ணீர் கலந்த குரலில். மருத்துவமனையின் வெளிச்சம் வெளிர்ந்து காணப்பட்டது. ஆனால் அவளது மனதுக்குள் எழுந்து வந்த நினைவுகள் மட்டும் தீப்பெட்டி ஒளி குத்தியது போல ஒளிர்ந்தது. அம்மா, ராதா. ஒரு இளஞ்சிவப்பு சேலையில் வழிகாட்டும் புன்னகையுடன் தினமும் காலையிலிருந்து இரவு வரை வீட்டு வேலைக்கு செல்லும் ஒரு வேலைக்காரித் தாய். 6 வயதில் கணவரை இழந்தவள். 10 ரூபாய் சம்பளத்தில் துவங்கி மகளுக்காகவே வாழ்ந்தவள். கயல்விழி ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவி. அவளுடைய நண்பர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பற்றிப் பேசும்போது அவளோ அம்மாவின் கைச்சுண்டியில் பிழிந்த மாசுபட்ட காசுகளையும் கழுத்தில் தொங்கிய பருத்திப் பைவையும் தான் நினைவு கொள்ளத் தொடங்கினாள். ஒரு நாள் கயல்விழி அவளுடைய அம்மாவை நோயாளர் கழிவறையில் பார்த்தாள். சுவாசிக்க முடியாத அளவுக்கு கழிவுகள் வீணாகியிருந்த அந்த இடத்தில் சுத்தம் செய்யும் வேலைக்கு வந்திருந்தவள். அவளது கை கழுவும் பொழுதில் கண்ணில் காய்ந்த காயம் ஒன்று தெரிந்தது. அம்மா, இதெல்லாம் வேண்டாம், நான் வேலை செஞ்சிறேன் என்று கயல்விழி அழுதாள். ஆனால் ராதா பதில் மிகவும் அமைதியாகவும் தீர்மானமாகவும் இருந்தது. நீ வேலை செஞ்சா நல்லது. ஆனா நான் உன் சீட்டில் டாக்டர் கயல்விழி என்று எழுதும் நாளை பார்க்கணும். அந்த ஒரு வார்த்தை கயல்விழியின் உள்ளத்தில் வெப்பம் கொண்டு எரிந்தது. அவளது வாழ்க்கையே மாறியது. 4 ஆண்டுகளுக்குப் பிறகு கயல்விழி வெற்றி பெற்றாள். மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் இருந்து தாயின் திருப்பம், மகளின் சாதனை விருதைப் பெற்றாள். அவள் மேடையில் பேசும்போது ஒரு புகைப்படம் காட்டினாள். கழிவறையில் தோளில் பையுடன் இருக்கும் ராதா படம். இந்த புகைப்படத்தில் உள்ளவர் என் அம்மா. இவர்தான் என் ஆசான், என் நாயகி. இவர் இல்லையென்றால் இன்று நான் இருக்க மாட்டேன். நம்மை வளர்க்க தங்கள் இளமையை விட்டுக் கொடுத்த அத்தனை தாய்மார்களுக்கும் எனது அஞ்சலி. அந்த கணத்தில் பார்வையாளர்களின் கண்கள் நனையத் தொடங்கின. எம் அம்மா யார் தெரியுமா? கயல்விழி கேட்ட வார்த்தையின் பதில் அனைவரின் இதயத்திலும் உச்சி முடியில் எழுந்தது.